நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வளர்ந்த விதம் எப்படி நமக்குள்ள சில நம்பிக்கைகளையும் மதிப்புகளையும், அதாவது பிலீஃப்ஸ் அண்ட் வேல்யூஸை பதிய வைக்குதுன்றத பத்தியும், அது எப்படி மற்ற விஷயங்கள்ல வெற்றியடைய உதவுதுன்றத பத்தியும், ஆனா அதே நேரத்துல இதே விஷயங்கள் எப்படி நம்முடைய ட்ரேடிங் வெற்றியை தடுக்குதுன்றத பத்தியும் தான் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது சத்யன் ரங்கநாதன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பல துறைகள்ல சுலபமா வெற்றியை பார்த்த பல பேரால ட்ரேடிங்ல வெற்றி பெற முடியல. அதுக்கு பதிலா கோபம், விரக்தி, பயம்னு வருது. சில சமயம் நாம பண்றது சரியா, நம்ம கிட்டதான் தப்பு இருக்குதோன்னு கூட நினைப்போம். ட்ரேடிங்கோட முரண் என்னன்னா, மேலோட்டமா பார்க்க சிம்பிளா தெரியும். ஆனா இது வரைக்கும் நாம எடுத்த எல்லா முயற்சிகளிலேயும் இதுதான் ரொம்ப கடினமானது. ஏன்னா சக்சஸ் தொடுற தூரத்துல தான் இருக்கும், ஆனா தொட முடியாது. நாம ட்ரேடிங் என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்முடைய யோசிக்கிற முறைய மாற்றி அமைக்காத வரைக்கும் இந்த ஏமாற்றம் தொடரும். நம்மளோட பயம், நம்பிக்கை, யோசனை முறை, இது எல்லாமே நம்முடைய செயல்கள்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. சவுத் அமெரிக்கால தீ மிதிக்கிறது எப்படின்னு செமினார் நடக்கிறது உண்டு. இதை நடத்துறவங்களுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கும். அதாவது தீ மிதிக்க பயப்படாதவங்களுக்கும் பயப்படுற மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் உடல் சக்தியில இல்ல, ஆனா யோசனை முறையில இருக்குது. நல்லா பண்றவங்க தீயில நடக்கிறதுக்கு முன்னாடியே தன்னம்பிக்கையையும் யோசனை முறையும் மாத்தி இருப்பாங்க. சுமாரா செய்யறவங்க அதை படிக்காததால பயப்படுறாங்க. இதையே நாம சரியான முறையில புரிஞ்சுக்கிட்டா எல்லாருக்கும் கூட கற்றுத்தரலாம். இயல்பா நமக்கு நெருப்பை பார்த்தா பயமா இருக்கும். கால் எரியும்ன்ற எண்ணம் ஒரே நொடியில நம்மளை தவிர்க்க செய்யும். ஆனா திருவிழாக்கள்ல பலர் தீல நடப்பாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகாது. அவங்க நடக்கிறதுக்கு காரணம் அவங்களோட நம்பிக்கையும் பயத்தை எதிர்கொள்வதற்கான யோசனையும் மாறி இருக்கும். ஒரு செமினார் நடத்த நினைச்சா அந்த நம்பிக்கைகளை ஆராய்ந்து மாற்றுவதற்கான ஒரு முறையை உருவாக்கணும். தீ மிதிக்க பயப்படுற ஒருத்தரை எடுத்துக்கிட்டு அவரோட பயம் எதுல இருந்து வருது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை மாத்துறதுக்கான திங்கிங் மெத்தடாலஜி, அதாவது யோசனை முறைய உருவாக்கணும். ட்ரேடிங் பண்றதுக்கு நாமளும் தீ மிதிக்கணும்னு சொல்லல, ஆனா நம்முடைய மனதுல பதிந்து போன நம்பிக்கைகளை மாற்றினா நாமும் பெரிய மாற்றத்தை அடையலாம். ஒரு சிறந்த ட்ரேடர் ஆகணும்னா புது யோசனை முறைய அடையாளம் கண்டுபிடிக்கணும். முன்னாடி இருந்த பழைய நம்பிக்கைகளை நீக்கணும். முயற்சி பிளஸ் தவறான நம்பிக்கைகளை மாற்றினா வெற்றி. அதாவது நம்பிக்கைகளை மாற்றினா பயம் குறையும், பயம் குறைஞ்சா செயல்பாடு மாறும், செயல்பாடு மாறினா வெற்றி நிச்சயம். முதல் முறையா ட்ரேடிங் செய்யற ட்ரேடர்ஸ்க்கு மார்க்கெட்ன்றது இதுவரைக்கும் அவங்க பார்த்த எதையுமே போல இருக்காது. இது மாறிக்கிட்டே இருக்கும். எந்த ஸ்ட்ரக்சரும் இல்லாத ஒரு சூழல். ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுக்குமே எல்லை இல்லாத முற்றிலும் வித்தியாசமான ஒரு உலகம். நம்ம தினசரி வாழ்க்கை சில குறிப்பிட்ட விதிமுறைகள், பாதுகாப்பு உணர்வு ஆகியவற்றோட அமைது. ஆனா ட்ரேடிங் அந்த பாதுகாப்பு உணர்வை முறியடைக்கும். நம்ம மனதளவிலான சகிப்புத்தன்மையை சோதிக்கும். ஏன்னா இங்க ஒவ்வொரு நொடியும் மாற்றம். மார்க்கெட்டை உடனடியா புரிஞ்சிக்க முடியாது. நம்பிக்கையும் பயமும் ஒரே நேரத்துல வரும். போட்டி உணர்வும் மன அழுத்தமும் உருவாகும். ஒரு ட்ரேடருக்கு லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கலாம். ஆனா அதே மார்க்கெட் போதை போல நம்மளை கவர்ந்து கையில் இருக்கிற எல்லாத்தையும் இழக்க வைக்கும். அதனால புது ட்ரேடர்ஸ் இந்த உண்மைகளை புரிஞ்சிட்டு மனதளவிலேயும் மனோநிலையிலும் எப்போதும் தயாரா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில உழைப்புக்கு கட்டாயமா வெற்றி கிடைக்கும்ன்ற நம்பிக்கை பல இடங்கள்ல உண்மை. ஆனா ட்ரேடிங்ல இது வேலை செய்யாது. ட்ரேடிங்ல நேரமும் உழைப்பும் வெற்றிக்கு காரணம் இல்லை. சில நேரம் ஒரு சிறிய முடிவு பெரிய லாபம் தரும். சில நேரம் பெருசா உழைச்சாலும் எந்த பயனும் இருக்காது. பெரிய ப்ராஃபிட் சில நிமிஷங்கள்ல கிடைக்கும் போது இதுல என்ன தப்பு இருக்கு? நிறையவே இருக்கு. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. அதாவது கஷ்டப்படாம கிடைக்கிற பணம் நிலைக்காதுன்றதுதான். கண்டிப்பா ட்ரேடிங்ல கிடைக்கிற பணம் இந்த வரம்புக்குள்ள வராதுதான். ஆனா நமக்கே தெரியாம உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த நம்பிக்கையானது
நம்ம பெரிய ப்ராஃபிட் பார்க்கும்போது வெளிப்பட்டா அதை எப்படி நம்ம மைண்ட் சமரசம் செய்யும்? எப்படி தெரியுமா? எடுத்த பணத்தை திரும்பவும் மார்க்கெட்லயே விட்டுடும். அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை மைண்ட் கண்டுபிடிக்கும். நாம வளர்ந்த விதம், நம்ம கலாச்சார நம்பிக்கைகளுக்கும் மார்க்கெட்டுக்குமான இந்த இடைவெளி தான் நாம பண்ற பல ட்ரேடிங் தவறுகளுக்கு காரணம். ஒரு புதிய சிந்தனை முறைய நாம கத்துக்கிட்டோம்னா மார்க்கெட்டோட ஓட்டமும் புரியும். அந்த ஓட்டத்துக்கு நாம சரியா எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியும். உணர்ச்சி பூர்வமான சூழ்நிலையில ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்துல சரியான முடிவுகளை எடுக்கணும்ன்ற கட்டாயத்துல இயங்கும் போது, முன்னாடி இதே மாதிரியான கட்டத்துல மார்க்கெட் இருக்கும்போது என்ன பண்ணினோம்னு யோசிச்சுட்டு இருக்க முடியாது. ஏற்கனவே பண்ணின அதே தவறுகளை திரும்பவும் பண்ணி அதே மாதிரி லாஸ் பண்ணி இருப்போன்றது கூட நாம கவனிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா மார்க்கெட் உடனுக்குடனே செயல்பட வேண்டிய ஒரு இடம். இதுல யோசிக்காம தான் பல முடிவுகளை எடுத்திருப்போம். ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, லாஸ்ட்ல முடிகிற ட்ரேடிங்க்கு காரணம் வெகு சிலதான். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே நிறைய தவறுகள் நடக்கிறத தடுக்கலாம். நம்ம சிந்தனை முறையை மாத்தினா தவிர்க்கக்கூடிய சில வழக்கமான தவறுகள் என்னன்னா, 1. லாஸ் டிஃபைன் பண்ணாம விடுறது. 2. லாஸ் ஆக போகுதுன்னு நிச்சயமா தெரிஞ்சாலும் அதை விட்டுட்டு வெளியே வராம இருக்கிறது. 3. நான் சரி, மார்க்கெட் தவறுன்னு நினைக்கிறது. அதாவது மார்க்கெட் இந்த டைரக்ஷன்ல தான் போகும்னு முடிவு பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. 4. மார்க்கெட்டோட பிஹேவியர் வச்சு எப்படி மூவ் ஆகும்னு கணிக்காம பிரைஸ்ல மட்டுமே கவனத்தை செலுத்துறது. 5. ரிவெஞ்ச் ட்ரேடிங், அதாவது விட்டதை பிடிக்க நினைக்கிறது. 6. மார்க்கெட் எதிர் திசையில போகுதுன்னு புரிஞ்சாலும் அதுக்கேத்த மாதிரி பொசிஷனை மாத்திக்காதது. 7. ட்ரேடிங்கோட ரூல்ஸை பின்பற்றாதது. 8. ஒரு மூவை பிளான் பண்ணிட்டு நேரம் வரும்போது அதை பண்ணாம ஃப்ரீஸ் ஆவது. 9. உள்ளுணர்வை ஒதுக்கிறது. 10. ஒரு வின்னிங் பேட்டர்ன் செட் பண்ணி சில நாட்களுக்கு லாபம் பார்த்துட்டு 1-2 ட்ரேட்ல மொத்த பணத்தையும் இழந்துட்டு திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறது. ட்ரேடிங் பண்றதுக்கு என்னெல்லாம் ஸ்கில்ஸ் தேவை? எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் சரி, அது ட்ரேடிங் மாதிரி மைண்ட் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம், இல்ல ஸ்விம்மிங் மாதிரி உடம்பு சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். அதை சிறப்பா செய்ய நமக்கு குறிப்பிடத்தக்க ஸ்கில்ஸ் தேவை. இந்த ஸ்கில்ஸ் நாம ஒரு விஷயத்த புது கண்ணோட்டத்துல பார்க்க உதவும். ஆனா ஒரு விஷயத்த எப்படி செய்யணும்னு தெரிஞ்சா யார் வேணும்னாலும் அதை செய்யலாம். ஆனா அதுல தனித்து விளங்கணும்னா அதுக்கு ஒரு சிந்தனை முறை, அதாவது ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. சில பேருக்கு தான் இது தெரியும்னாலும் யார் வேணும்னாலும் இதை கத்துக்கலாம். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மெத்தடாலஜியா இருந்தாலும் நமக்கு உள்ள இலக்குகளும் அதை அடையறதுல இருக்கிற பிரச்சனைய எப்படி கையாள போறோம்ன்ற வழிகளும் தேவைப்படும். இந்த வழிமுறைகளை தான் மென்டல் டெக்னிக்ஸ்னு சொல்றோம். அதாவது வழக்கமான ட்ரேடிங் எரரா அது நடக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறது ஒரு ஸ்கில். இன்னும் சில ஸ்கில்ஸை பார்க்கலாம். 1. பயப்படுறதை விட்டுட்டு ஒரு இலக்கை எப்படி அடையறதுன்றதுல நாம கவனம் செலுத்தணும். அது நம்மள பாசிட்டிவா இருக்க உதவும். 2. ட்ரேடிங்ல வளர்றதுக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவைப்படும்னு புரிஞ்சுக்கிட்டு அதை வளர்த்துக்க என்ன செய்யணுமோ அதை செய்யணும். பணம்ன்றது நம்ம ஸ்கில்ஸோட ஒரு பை ப்ராடக்ட் தான். 3. மார்க்கெட்ல அடிப்படையா நடக்கிற மாற்றங்களுக்கு நாம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுன்னு கத்துக்கணும். 4. நம்மளோட ரிஸ்க் கம்ஃபர்ட் லெவல், அதாவது எவ்வளவு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கோம்னு நாம கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த லெவலை எப்படி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்றதுன்னு கத்துக்கிறது. 5. ஒரு வாய்ப்பை பார்த்த உடனே தயக்கம் இல்லாம எப்படி ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்றதுன்னு கத்துக்கிறது. 6. எவ்வளவு லாபம் போதுமானது அப்படின்னு நம்முடைய சொந்த பார்வையில தீர்மானிக்காம மார்க்கெட் எவ்வளவு தருதோ அதை தயார் நிலையில இருந்து அனுபவிக்க கத்துக்கிறது. 7. நம்மளோட நம்பிக்கைகளை எப்படி மார்க்கெட்டை ஒட்டி கட்டமைக்கிறதுன்னு கத்துக்கிறது. 8. புறநிலையிலிருந்து மார்க்கெட்டை எப்படி பார்க்கறதுன்னு கத்துக்கிறது. 9. உண்மையான உள்ளுணர்வுனா என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த உள்ளுணர்வுகள் சொல்ற வழியில தொடர்ந்து எப்படி செயல்படுறதுன்னு கத்துக்கிறது. இந்த ஸ்கில்ஸ் ட்ரேடிங் சிஸ்டம்ல இருந்து எப்படி வேறுபடுது அப்படின்றத அடுத்த பதிவுல பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன்.
நன்றி.